நான் ஜெபிக்கும் பொழுது பல நேரத்தில் நான் இப்படி ஜெபிச்சிருக்கேன், ஆவியானவரே என்ன தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க, எனக்கு தாழ்மை குணத்தை தாங்க, தாழ்மையாக நடக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுவேன். ஒரு தடவை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. அவர் சொன்னார், ஏய் நான் உன்னை தாழ்மையாக்க முடியாது அப்படின்னு. எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆவியானவர் சொன்னார், நான் உன்னை தாழ்மையாக்க முடியாது. நான் யோசித்தேன், வசனங்களை யோசித்த பொழுது எல்லா இடங்களிலும் நான் பார்க்கின்றது அவர்கள் தங்களை தாழ்த்தினார். ஆண்டவர் எங்கேயும் யாரையும் தாழ்த்தினதில் பார்க்கல. பெருமை உள்ளவர்கள் ஆண்டவர் வீழ்க்க செய்வார். ஆனால் தாழ்மையான அந்த குணத்தை உருவாக்கப்படணும்னா நாம் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ளணும். அது எப்படின்னா தேவனுடைய பிரசனத்தில் போய் இருக்கும்பொழுது தான் முதலாவது அந்த முதல் படி. அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்புகளை தந்து என்னை நான் தாழ்த்தி நடப்பதற்கு எனக்கு இந்த பலத்தை தாங்க. அதை கேட்கலாம், பலத்தை தாங்கன்னு கேட்கலாம், தருவார் பரிசுத்தாங்க. எப்படி என்னை நான் தாழ்த்தி நடப்பதற்கு எனக்கு பலத்தை, ஆனால் என்னை தாழ்த்துங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்ல அது முடியாது.